அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற வகுப்பு என்னென்னா, இந்திய ஆட்சியலுடைய அதாவது பாலிட்டின்னு சொல்லப்படுற இந்திய ஆட்சியலுடைய சிலபஸை நம்ம டீகோட் பண்ண போகிறோம். எப்படி இதை கம்ப்ளீட் பண்ணுறது, என்ன மாதிரி படிக்கணும், என்ன மாதிரி அணுகணுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த சிலபஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு தகவல். நமக்கு 1947 விடுதலை கிடைத்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும். விடுதலை கிடைத்தவுடனே நம்மளோட கண்ட்ரியை வழிநடத்தி கொண்டு போகிறதுக்காக நமக்கு சட்டத்திட்டங்கள் தேவைப்பட்டுச்சு. அதற்காக ஒரு சட்ட புத்தகம் எழுத ஆரம்பித்தாங்க. அது 1949 நவம்பர் 26 அன்று இந்தியன் கவர்மெண்டால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பின்பு 1950 ஜான்வரி 26 அன்று தான் 26 அன்று தான் அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரிங்களா? இந்த நாளை தான் நம்ம என்னவோ கொண்டாடுறோம், குடியரசு தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். பின்பு பார்த்தீங்களா, இதுதான் இந்த சட்டப்படி நடக்கிறது. நமக்கு இதுதான் புதுசாக விடுதலைக்கு அப்புறம் தான் நம்ம இப்படிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஆங்கிலேயர் காலத்திலேருந்தே நமக்கு நமக்கான சட்டத்திட்டத்தை போட்டு அவங்க நடக்க ஆரம்பிச்சு. அதாவது ஆக்சுவலாக பிரிட்டிஷ் பீப்புள் தான் நம்மளை ரூல் பண்ணாங்க. ஆனால் நம்மளை இங்கே வழி நடத்தி கொண்டு போனது, நம்மளை ஆட்சி செஞ்சது யாருன்னா கிழக்கிந்திய கம்பெனி தான். ஸோ அவங்க எப்படி நடக்காங்க, ஒழுங்காக நடக்காங்களா, மக்கள்கிட்ட எப்படி இருக்குது, நமக்கு கரெக்டாக இருக்கா, இல்லை வேண்டாத பிரச்சனைகள்லாம் கொண்டு வராங்களா அப்படின்றதுக்காக அவங்க மேலே போட்ட சட்டம் தான் 1773 ஒழுங்குமுறை சட்டம். இதை தொடர்ந்து 1947 வரைக்குமே ஏகப்பட்ட சட்டங்கள் போட்டு வந்திருக்காங்க. கடைசி 1947 விடுதலை சட்டம், அது கூடலே ஏகப்பட்ட சட்டம், பிட் இந்தியா சட்டம், பட்டய சட்டம், இந்திய சட்டம் 1858, அது மாதிரி ஏகப்பட்ட சட்டங்கள் போட்டாங்க. 1909 மாண்டேக் சேம்ஸ் விண்டோ மார்லி, 1919 இந்திய சட்டம்னு சொல்லுவாங்க, இல்லைனா மாண்டேக் சிம்ஸ் போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நமக்கு ஏகப்பட்ட சட்டங்கள் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் நமக்கு புதுசு கிடையாது. சரி, இப்போ நம்ம 1949 நவம்பர் 26 அன்று எழுதி முடிக்கப்பட்ட, ஜனவரி மாதம் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பு பற்றி பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இந்திய அரசியலமைப்பு எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி நோட்ஸ் எடுக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னீங்கன்னா யார் உதவியுமே தேவையில்லை. கரெக்டான சோர்ஸை வச்சுக்கோங்க. சோர்ஸுங்கிறது ஸ்கூல் புக்கு தான் சோர்ஸு. அது போக லக்ஷ்மிகாந்தும் பிரதேஷ் பப்ளிகேஷன்ஸும் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் எளிமையாக இருக்குது. இப்போ என்னென்னா அவுட் சோர்ஸ் நம்ம குரூப் 4க்கே போகணுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகணும் செய்யணும். நமக்கு இதில் தான் 15 கேள்வி கேட்காங்க. ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியாவும். ஏன்னா இதில் எந்த மாற்றமும் இருக்காது. கரண்ட் அஃபேர்ஸில் மட்டும் அந்த சட்டம் ரிலேட்டடாக என்ன கொண்டு வராங்கன்னு மட்டும் நம்ம அப்டேட்டாக இருந்தால் போதும். ஆனால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. சரிங்களா? சரி, இப்போ இந்திய அரசியலமைப்பு எடுத்துட்டிங்கன்னா 6, 10, 12 இந்த 3 வகுப்புலையுமே இருக்குது. இதுக்கு உண்டான நோட்ஸே நீங்கள் எடுத்துக்கங்க. இந்திய அரசியலமைப்பு ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழேயே அந்த நோட்ஸ் தான் எடுத்துக்கிட்டு, அது கூடயே அவுட் சோர்ஸில் இருக்கிறதையும் அந்த டேட்டாவுக்கு கீழே, அதாவது டாப்பிக்கு கீழே வரதையும் சேர்த்து நீங்கள் அதை எழுதிக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரே நோட்ஸாக போயிடும். கூட ஒரு பக்கமோ 2 பக்கமோ விட்டுருங்க. ஏன்னா நாளைக்கு நமக்கு பிற தகவல் கிடைக்கும் போது அதில் நோட் பண்ணி வச்சுட்டு ரிப்பீட் ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்திய அரசியலமைப்பு எடுத்துட்டிங்கன்னா இதில் என்னெல்லாம் கண்டென்ட் வரும். இப்போ நம்ம 1949 நவம்பர் 26 அன்று நமக்கு எழுதி முடித்தாங்கன்றதை நம்ம பார்த்தோம். அது முடிக்கும்போது அது எப்படி முடித்தாங்கன்னா அதுக்குன்னு ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுவில் நிறைய மெம்பர்ஸ் இருந்தாங்க, அதுக்கு லீடர்ஸ் இருந்தாங்க, அதில் திருத்தங்கள் இருந்தது, நிறைய வாக்குவாதங்கள் இருந்துச்சு. அதை பற்றி படிக்கக்கூடியது தான் இந்திய அரசியலமைப்பு. இந்திய முகவரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு புக்கு இருக்குன்னா அந்த புக்கில் உள்ள நூலாசிரியர், அதாவது அறிமுக அறிக்கை, அதுதான் முகவரின்னு சொல்லப்படுது. முக்கிய கூறுகள்னால் எங்கே இதெல்லாம் எடுத்தாங்க, எப்படி எழுதுனாங்க, சரிங்களா? அந்த மாதிரி டேட்டா எல்லாமே முக்கிய கூறுகள் கீழே வந்துடும். ஒன்றியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒன்றியத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், இது எல்லாமே அதுக்கு அண்டரில் தான் வரும். என்ன ஒன்றியம்னா என்ன? இப்போ நமக்கு ஒன்றியமில் யார் வருவா? மத்திய அரசு தான் ஒன்றியம்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் வருவா? நமக்கு சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் வருவாங்க, குடியரசுத் தலைவர் வருவாங்க, அதுக்கப்புறம் நாடாளுமன்றம், ராஜ்யசபா, லோக்சபா வந்துடும். ராஜ்யசபா எடுத்துக்கிட்டிங்கன்னா துணை குடியரசுத் தலைவராக இருப்பாங்க, எம்பிஸ் இருப்பாங்க. ராஜ்யசபா பற்றினா சபாநாயகர், இவங்கள பற்றின ஆர்டிகல்ஸு, இவங்க எப்படி பதவி பிரமாணம் பண்ணுறாங்க, எப்படி பதவியிலேருந்து நீக்கம் பண்ணுறாங்க, என்ன மெஜாரிட்டி, அந்த ஓட்டெடுப்பு எப்படி, இது எல்லாமே பற்றி படிக்கிறது தான் இந்த ஒன்றியத்துக்குள்ள வரும். அதே போல் தான் சிமிலர் தான் மாநிலமும். அங்கே குடியரசுத் தலைவர்னா இங்கே ஆளுநர், அங்கே பிஎம்னா இங்கே சிஎம், அங்கே எம்பினா இங்கே எம்எல்ஏ. அதே மாதிரி தான்
அங்கே 2 அவை இருக்கும், இங்கேயே வந்து 2 அவை, மேலவை கீழவைன்னு சொல்லப்படும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மேலவை கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி டேட்டாஸு, சபாநாயகர் அவங்கள பற்றின ஆர்டிகல்ஸு எப்படி அதே தான் பதவி பிரமாணம் எப்படி பண்ணுறாங்க, யார் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி சட்டங்கள் நடக்கு, என்னெல்லாம் அவங்களோட அதிகாரம் இருக்குது, அதை பற்றி படிக்கிறது தான். எல்லாமே வந்து நமக்கு ஸ்கூல் புக்ஸ்லேயே மேக்ஸிமம் இருக்கும். ஒரு 90% கவர் ஆயிரும். 10 to 15% தான் நமக்கு வந்து வெளியே சோர்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒரே இதாக எடுத்து வச்சுக்கோங்க. ரிட்டன் நோட்ஸ் எடுங்க. எடுத்து நம்ம வச்சுட்டோம், நம்ம நோட்ஸ் நம்ம படிச்சுட்டே இந்த மாதிரி முடிஞ்சு போயிடும். சரி, யூனியன் பிரதேசம்னா இப்போ நம்ம ஸ்டேட்ஸுக்கு வந்து வேறு மாதிரி நடக்கும். நம்ம வந்து பாண்டிச்சேரி, காரைக்கால் அந்த மாதிரி இதுகளுக்கு வெவ்வேறு மாதிரி எலெக்ஷன்ஸ் நடக்கும், அங்கே சட்டத்திட்டங்கள். ஸோ அதெல்லாம் எப்படி எடுக்காங்க, என்ன மாதிரி பண்ணுறாங்க, என்ன ஆர்டிகல்ஸ் கீழே வருது, அதை பற்றி படிக்கிறது. சரி, அதுக்கப்புறம் குடியுரிமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு மொத்தமாக வந்து பகுதிகள் எடுத்துட்டிங்கன்னா மொத்தம் நம்ம வந்து முதல்ல சட்டம் எழுதி முடித்தாங்க பார்த்தீங்கன்னா 1949 இந்த டைமில். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 22 பகுதிகளாக இருந்தது, 395 ஆர்டிகல்ஸ் இருந்தது, 8 அட்டவணை இருந்தது. ஆனால் இப்போ வந்து 25 பகுதிகள், 448 சரத்துகள், 12 அட்டவணைகள். சரிங்களா? சரி, அதில் குடியுரிமைன்றது வந்து பகுதி 2ல் வரக்கூடியது. சரிங்களா? குடியுரிமை எப்படி பெறணும், எப்படி ஒருத்தர் இழக்கிறாங்க, அதை பற்றி படிக்கக்கூடியது. அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது வந்து பகுதி 3ல் வரும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5 சப் டாபிக்ஸ் வரும். என்னெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, அதுக்கப்புறம் கடைசியாக கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. சரிங்களா? ஆர்டிகல் 13லேருந்து 30-31 வரைக்கும் வரும். சரிங்களா? சரி, ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை பற்றி படிக்கிறதா இது வைங்களேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் எடுத்திங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு. இது வந்து பகுதி 4A வரும். நமக்கு முதல்ல வந்து ஆரம்ப காலத்தில் 10 நமக்கு கடமைகள் இருந்தது, இப்போ 11 கடமைகள் இருக்குது. அதை பற்றி படிக்கக்கூடியது. அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், DPSPன்னு சொல்லுவாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இப்போ இதில் என்ன படிப்பீங்கன்னா இது வந்து ஒரு அட்வைசரி பாடி மாதிரி. அது அப்படின்னா இப்போ நம்ம இதில் உள்ள சட்டங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து நம்ம ஒரு அறிவுரையை எடுத்துக்கலாமே தவிர இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. சரிங்களா? அடுத்து ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், இது எல்லாமே மேலேயே பார்த்து தான். உள்ளாட்சி அமைப்புகள்னால் நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் என்ன? முதல் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி, பஞ்சாயத்து, தாலுகா பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் கிராமம், அந்த மாதிரி படிநிலைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை பற்றி படிக்கக்கூடியது. அதில் வந்து நமக்கு பஞ்சாயத்தை பற்றி மட்டும் தனியாகவே கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத்து 73, 74 சட்டத்திட்டப்படி நிறைய டேட்டாஸ் வரும், அதை பற்றி படிக்கக்கூடியதான் இது. கூட்டாட்சி அமைப்புகளின் தன்மை. கூட்டாட்சி அமைப்புனா நம்ம என்ன மாதிரி வந்து மத்திய அரசும் மாநில அரசும் என்ன மாதிரி திட்டங்களை வந்து செயல்படுத்தி எப்படி வந்து ஒன்றா சேர்ந்து பண்ணுறாங்க, என்ன அந்த மாதிரி கூட்டாட்சி அடிப்படை தன்மைகள். மத்திய அரசு மாநில அரசின் உறவுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரி உறவுகள்? இப்போ வரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு வரியை பிரித்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அனுப்புவாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பிரித்து சில சட்டத்தை வந்து சில வரிகளை வந்து நமக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு வந்து பணத்தை கொடுப்பாங்க. சில வரிகள் வந்து அவங்களே பிரித்து அவங்களே வந்து நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி அதில் உண்டான ஆர்டிகல்ஸு அது என்ன மாதிரி அதை பற்றி படிக்கிறது தான். தேர்தல் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து 3 கைண்ட் ஆஃப் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மத்திய தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம், அதுக்கப்புறம் பஞ்சாயத்து தேர்தல் ஆணையம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து நடத்தும். அது ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். சரிங்களா? அதை பற்றி படிக்கக்கூடியது, அதோட ஆர்டிகல்ஸை படிக்கக்கூடியது. இந்திய நீதி அமைப்புகள்னால் நீதிமன்றம் தான். உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸு, அதுக்கப்புறம் மொபைல் கோர்ட்ஸு, அதுக்கப்புறம் கன்சியூமர் கோர்ட்ஸ், நிறைய வரும் பார்த்திங்களா? அந்த மாதிரி ஆர்டிகல்ஸு, அதை எப்படி வந்து ஒருத்தர் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்காங்க, எப்படி வந்து அவங்கள ரிசைன் பண்ணுறாங்க, அதை பற்றி படிக்கக்கூடியது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்டத்தின் ஆட்சி, லா ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லா ஆஃப் ஜஸ்டிஸை பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒருத்தர் காயின் பண்ணியிருப்பார். ஏன்னா ஏவி டைஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆல்பர்ட் வென் டைசி அவங்களாம் இதை காயின் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி படிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பொது வாழ்வில் ஊழல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், அது எல்லாமே ஒரே டாபிக் தான் வைங்களேன். என்னெல்லாம் படிப்போம் அதில்? இந்த லோக்பால், லோக் ஆயுக்தா அது கீழே தான் வரும்.
லோக்பால் லோகாயுதா, அதுக்கப்புறம் சிபிஐ, சிவிசி, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே வந்து இந்த ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் இது கீழே தான் வரும். லோக்பால் லோகாயுதானா இப்போ நம்ம சாதாரண மக்கள் மேலே ஈஸியாக வந்து பழி சுமத்திடலாம். ஸோ அப்போ வந்து ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்க மேலே பழி சுமத்தி அவங்கள வந்து அதை நிரூபிக்க வைக்கிறதுக்கு அதுக்குண்டான ஒரு அமைப்பு தான் வந்து லோக்பாலும் லோகாயுதாவும். தகவல் அறியும் உரிமை சட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டம். அது என்னன்னா வந்து நமக்கு ஏதாவது ஒரு டேட்டா தேவைப்படுது. இந்த கவர்மெண்ட் எவ்வளோ இப்போ ஒரு பஞ்சாயத்து இருக்குது, அந்த பஞ்சாயத்தில் வந்து எவ்வளோ ஃபண்டு கொடுத்தாங்க, அந்த ஃபண்டை எந்த மாதிரிலாம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி செலவு பண்ணாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா ஆர்டிஐ இருக்குது. ஆர்டிஐயில் கேட்டோம்னா இல்லை மனு எழுதி போட்டோம்னா நமக்கு வந்து எத்தனை நாளில் நமக்கு தராங்க, என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, எவ்வளோ எளிமையாக இருக்குது, எப்போ கொண்டு வந்தாங்க, அதுக்கு செலவு பண்ணணுமா, அதை பற்றின டேட்டாஸ் எல்லாமே நம்ம அதில் படிச்சுக்கலாம். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல்ங்கும் போது நம்ம வந்து அரசியலில் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம், சமூகம் எப்படி அந்த மாதிரி இருக்க எல்லாமே இந்த பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் வந்துடும். நுகர்வோர் பாதுகாப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு நமக்கு இந்த கன்சியூமர் ஆக்ட், நம்ம ஒரு கன்சியூமர்ஸ் தானே, நமக்கு வந்து கன்சியூமர்ஸ் இருக்கும்போது நமக்கு என்ன மாதிரி வந்து கவர்மெண்ட்லேருந்து என்ன மாதிரிகள் நமக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கி, என்ன மாதிரி வந்து சட்டங்கள்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம லா பேஸ்டாக படிக்கிறது தான் இது. மனித உரிமைகள் சாசனம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்னா குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி நமக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்காங்க, பெண்களுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு, நம்ம மனிதர்கள் என்ன பாதுகாப்பு, சர்வதேச அமைப்பு எப்படி, இந்தியன் கவர்மெண்ட்டில் எப்படி பண்ணுறாங்க, ஸோ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்படி இருக்குது, இதை பற்றி இதோட ஆணையர்கள் எப்படி வந்து நியமிக்கப்படுறாங்க, இதை பற்றி யார் நியமிக்கிறா, இதை பற்றி படிக்கிறது, அதுக்கு ஆர்டிகல்ஸை படிக்கிறது தான். மற்றும் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகள். இதை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கூட கொஸ்டின்ஸ் நிறைய இந்த மாதிரி தான் கேட்காங்கன்னா, இப்போ நமக்கு தெரியும் ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, பாமக, இந்த மாதிரி நிறைய கட்சிகள் நமக்கு தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகள் நிறைய தெரியும். ஆனால் இந்தியாவில் உள்ள கட்சிகள் நிறைய தெரியாது. என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் ஓரளவுக்கு பிரபலமானதுக்கும் நல்ல பிரபலமான இந்த கட்சிகளை வந்து கொடுத்துட்டு அந்த கட்சிகளோட தலைவரையும் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னா கட்சியை கொடுத்துட்டு கட்சியோட சின்னங்கள் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம அந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே வந்து கூகுள் பண்ணிங்கனாலே கிடச்சிடும். எல்லாத்துக்குமே நோட்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது. அதுபோக வந்து இப்போ யூடியூப்பில் வந்து எல்லாருமே வந்து என்னென்ன புக் சோர்ஸ், என்னென்ன படிக்கணும், எப்படியாருன்னு எல்லாருமே தெளிவாக சொல்கிறாங்க. அதனால் அதை எடுத்துக்கிட்டு நம்ம முழு வீச்சாக உட்காந்து படித்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். முயற்சி தான் திருவினையாக்கும். முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது. நமக்கு இன்னைக்கு ஃபுல்லாக படிக்கணும்னு நினைப்போம், முடியலையா பாதி படிச்சுட்டோம்னா நாளைக்கு மிச்சம் கன்டினியூ பண்ணிக்கணும். ஆனால் வந்து அந்த கண்டினியூட்டியை விடாதீங்க, டிசிப்ளினாக மட்டும் இருங்க. மோட்டிவேஷன் வந்து ரெண்டாவது தான். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம், அந்த அரசியல் கட்சிகளும் ஆட்சியல் முறைகளும் அவங்க என்ன மாதிரி நடக்குது, அது போக வந்து நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அந்த டேட்டாக்குள்ளதை எப்போவுமே அதே மாதிரி அந்த நியூஸ் பேப்பரில் என்ன இருக்கோ அதுன்றதை நியூஸ் பேப்பர் ரீடிங் கொண்டு வாங்க. இல்லைன்னா வந்து நிறைய பேர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போடுறாங்க, அதை ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்பி யாரையா ஒருத்தரை ஃபாலோ பண்ணுங்கள். யாருனாலும் சரிங்க, யாரையா ஒருத்தரை நம்பி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி அவங்கள கன்டினியூ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். நம்ம இலக்கு வந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நம்ம இலக்கை எப்படி கடக்கிறோன்றது தான் முக்கியம். அதனால் வந்து பயணம் நல்லபடியாகவே நடந்து முடியும். சரிங்களா? சரி, ரைட்டு. இது உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இந்த டாபிக் வைஸ் தான் நான் அடுத்தது வர கிளாஸஸ் நான் போட போகிறேன். நான் நடத்துனது நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நான் கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.